அப்பா அப்பா எனக்கு ஒரு டவுட்டு. கரண்ட்னா எலக்ட்ரிசிட்டின்னு தெரியும். அந்த கரண்ட்டுக்கே எலக்ட்ரிசிட்டின்ட்டு யார் பேர் வச்சா? இது ஒரு நல்ல கேள்வி தான். ஆனால் இதோட பதிலை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கிட்டத்தட்ட 2600 வருஷம் பின்னோக்கி டைம் ட்ராவல் பண்ணி போகணும். போகலாமா? போகலாம். ஓகே. கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 600 வருஷங்களுக்கு முன்னாடி கிரீஸ் நாட்டில் தாலஸ்னு ஒருத்தர். அவர் ஆம்பர் கல்லை பட்டு துணியில் தேய்ச்சா பேப்பர், பஞ்சு, காஞ்சி போன இலைகள் இதெல்லாம் ஒட்டுதுங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. ஆம்பர் கல்னா என்னன்னு தெரியுமா? மரத்திலிருந்து ஒரு வகையான மரம், அதிலிருந்து வலிஞ்சு வர்ற பிசின் பல 100 வருடங்கள் அப்படியே காஞ்சி போச்சு அப்படின்னா அது ஒரு கல் மாதிரி ஸ்ட்ராங்காக மாறிடும். இதை ஆம்பர் கல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆம்பர் கல்லை ஆரம்ப காலகட்டங்களில் எதுக்கெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னா ஆபரணங்கள் செய்கிறதுக்கு இதெல்லாம் பயன்படுத்தினாங்க. இந்த ஆம்பர் கல்லில் பட்டு துணியில் தேய்ச்சோம்னா இந்த இலைகள், பஞ்சு, பேப்பர் இதெல்லாம் ஒட்டுதுங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறாரு. அடுத்து கிட்டத்தட்ட 2200 வருஷங்களுக்கு இதை பற்றின எந்த ஒரு ஆராய்ச்சியும் யாருமே செய்யலை. அந்த கண்டுபிடிப்பை ஒரு விளையாட்டுத்தனமாக மட்டும் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. 2200 வருஷத்துக்கு அப்புறம் கிபி 1600 வில்லியம் கில்பர்ட் அப்படின்னு ஒருத்தர், கிரேக் நாட்டை சேர்ந்தவர். இவர் யார் அப்படின்னா எலிசபெத் மகாராணியோட மருத்துவர். இவர் என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா, ஆம்பர் கல்ல தேய்ச்சா பொருட்கள் ஒட்டுது, மேக்னெட்லேயும் பொருட்கள் ஒட்டுது. அப்போ ஒருவேளை ஆம்பர் கல்லோட பிரின்சிபலும் மேக்னெட்டோட பிரின்சிபலும் ஒன்றா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாரு. அப்போ தான் அவர் உலகத்துக்கு சொல்கிறாரு, ஆம்பர் கல்லிருந்து வர்றது எலக்ட்ரிசிட்டி, மேக்னெட்லேருந்து வர்றது மேக்னட்டிசம். இது ரெண்டுமே வேற, இது ரெண்டோட சக்தியுமே வேற வேற சக்தி அப்படிங்கிறத பிரித்து சொல்கிறாரு. இந்த காலகட்டத்தில் தான் கிரேக் நாட்டில் இருக்கிற எலக்ட்ரிகஸ் அப்படின்ற வார்த்தையிலிருந்து எலக்ட்ரிசிட்டின்ற வார்த்தை உருவாச்சு. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் உங்கள் மின்சார மனிதன்.